நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணுறதுனால இதோடைய சுவையே தண்ணி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன பீஸா கட் பண்ணிடாமல் மீடியமான சைஸில் கட் பண்ண சொல்லி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம இதை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அந்த மாதிரி ஊற வச்சு பண்ணும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கனில் எல்லா இடத்துலையும் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள்லாம் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுருங்க. உங்ககிட்ட டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு 1 ஹவர் அப்படியே வச்சிடலாம். இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம மசாலாஸ் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி மிளகு வறுவல் தான் பண்ண போகிறோன்றதுனால மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகு பிடிக்கலன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லா பொருட்களையும் வறுத்து எடுத்துடலாம். இது கூடவே 10-12 மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சிகப்பு மிளகாய் கூட சேர்க்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்திற்கு தகுந்த போல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாயோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால அதிகமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா இது காரம் அந்தளவுக்கு கொடுக்காது. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது எல்லாமே முழுமையாக ஆறணும். ஆறுறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா முழுமையாக ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இதை இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், மசாலா தயாராகிருச்சு. நம்ம சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி இரும்பு கடாயில் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் கடாயில் கூட பண்ணலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சட்டுன்னு வதங்கிடும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயத்தோட கலர் இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுட்டு வேக வைக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கனில் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, ஆனால் இவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த தண்ணியே போதுமானது. சிக்கன் முழுமையாக வெந்துடும். இப்போ சிக்கன் ஒரு 80% குக் ஆகிருக்கு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணியெலாம் முழுமையாக ட்ரை ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணியில் நல்லா வற்றினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்தா போதும். இப்போயே சேர்த்துட்டோன்னா ரொம்ப கரிஞ்சு போன வாசம் அடிக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியில் முழுமையாக ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்ச மசாலா பொடியை சேர்த்துருங்க. இந்த மசாலா பொடியை நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சா போதும். ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி நல்லாவே வெந்திருக்கு. இடையிடையில் மட்டும் இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இடையிடையில் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், சிக்கன் வந்து முழுமையாக தயாராகிருச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிருக்கு. சிக்கன் முழுமையாக வெந்திருக்கு. நல்லா கம்மன்னு மிளகு வறுவல் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் எல்லா வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். முக்கியமாக ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிடும்போது பக்காவாக இருக்கும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். நல்ல வாசனையோட சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள், சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஜூஸியாக வெந்திருக்கு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிநாட் சிக்கன் வறுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.